Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு தொடர்ச்சியா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் தாங்க. அது என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல டேக். இந்த வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். டேக் அப்படின்னா தமிழ்ல எடு அப்படின்னு அர்த்தம். இந்த டேக் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு 20 சென்டென்சஸ் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்க்கு நிறைய வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து நீங்களும் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்க்கு நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை சொல்யூஷன் பண்றதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை நாம டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சொல்லலாம். நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறத டேக் ஆக்ஷன், டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் குளிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை நம்ம டேக் யூஸ் பண்ணி சொல்லலாம். டேக் அ பாத், டேக் அ பாத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீட்டில் நீங்க யாராவது குளிங்க அப்படின்னு சொல்லும்போது டேக் அ பாத் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இப்போ ஒருத்தங்க கண்டினியூவா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. எந்த ஒர்க்கா வேணாலும் இருக்கலாம். கொஞ்சம் அம்மாவே சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா ஏன் இவ்வளோ கண்டினியூவாவே செஞ்சுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சிறிது ஓய்விடுங்கள் அப்படின்றதையும் இந்த டேக்கை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேக் அ லிட்டில் பிரேக், டேக் அ லிட்டில் பிரேக். இங்க நம்ம மென்ஷன் பண்றது ஒருத்தங்க கண்டினியூவா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏன் கண்டினியூவாவே செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சிறிதா ஒரு ஓய்வு எடுத்துட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம டேக் யூஸ் பண்ணி டேக் அ லிட்டில் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி சில நேரங்கள்ல நம்ம டயர்டா இருந்தாலோ இல்ல சாப்பிட்டு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருந்தாலோ கொஞ்சம் தூங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சற்று தூங்குங்கள் அப்படின்றதையும் டேக் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேக் அ ஷார்ட் நேப், டேக் அ ஷார்ட் நேப் அப்படின்னு சொல்லலாம். நேப் அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா ஒரு குட்டியா தூக்கம் போடுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சற்று தூங்குங்கள், டேக் அ ஷார்ட் நேப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு போட்டோ எடுங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஏதோ ஒன்னா புதுசா ட்ரெஸ் பண்ணிருக்கோம் இல்ல புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு போட்டோ எடுங்கன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு போட்டோ எடுங்கிறதையும் டேக் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இதை ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும் எப்படின்னா டேக் அ போட்டோ, டேக் அ போட்டோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு வேலையை ஒருத்தவங்க கிட்ட சொல்றோம், ஸோ அதை உடனே அவங்களால செய்ய முடியல அப்படின்னா நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அதை எப்படி சொல்லலாம்னா சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத டேக் சம் டைம், டேக் சம் டைம். ஏதாவது கொடுத்துட்டு உடனே பண்ணா இப்போ என்னால பண்ண முடியாது, எனக்கு டைம் வேணும் அப்படின்னும் போது நீங்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம்னா டேக் சம் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல போதிய அளவு நேரம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே இங்கிலீஷ்ல நாம டேக் யுவர் டைம், டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு போதுமான நேரம் வேணுமோ அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த செய்யுங்க அப்படின்னும் போது போதிய அளவு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இத டேக் யுவர் டைம், டேக் யுவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் உங்களோட தொப்பியை கழட்டுங்க. இப்ப யாராவது கேப் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே, உங்களோட கேப்பை கழட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு யாருன்றதே எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கொஞ்சம் கலட்டுறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா டேக் ஆஃப் யுவர் ஹெட், டேக் ஆஃப் யுவர் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில பேர் ஹெல்மெட் வேர் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த ஹெல்மெட் போட்டிருக்கனால அவங்க வாய்ஸ் வச்சு மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு தெரியும், புதுசா இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக உங்களோட ஹெல்மெட்டை கொஞ்சம் கழட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை கூட நம்ம டேக் ஆஃப் யுவர் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஸோ இங்க நம்ம கழட்டுங்க அப்படின்ற மீனிங்ல இந்த டேக் அப்படின்றத பயன்படுத்தி இருக்கோம். அதே போல நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ உங்களோட காலணிகளை கழற்றுங்கள் அப்படின்னா வெளியில போயிட்டு வரோம், வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் இதெல்லாம் நம்ம கழட்டி வச்சுட்டு தான் வருவோம். ஸோ அப்போ உங்களோட காலணிகளை கழற்றுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டேக் ஆஃப் யுவர் ஷூஸ், டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் உங்களோட கிட்ஸோ இல்ல நீங்க உங்களோட யாருக்காவது சொல்றீங்க உங்களோட ஷர்ட்டை கழட்டுங்க அப்படின்ற மாதிரியோ இல்ல உங்களோட கிட்ஸோட ஷர்ட் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்க கழட்டுங்கன்னு சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். உங்களோட சட்டையை கழற்றுங்கள், டேக் ஆஃப் யுவர் ஷர்ட், டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க கிட்ஸ், நீ யூனிஃபார்மா கழட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்பயும் நம்ம டேக் ஆஃப் யுவர் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம டேக் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேக் அப்படின்றது எடு அப்படின்ற மீனிங் மட்டும் இல்ல. ஸோ மற்ற இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கும் பயன்படுது. ஸோ உங்களோட சட்டையை கழற்றுங்கள் அப்படின்னா டேக் ஆஃப் யுவர் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன் என்னோட போனை எடுக்காத, என்னோட போனை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடங்கள்ல நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் டேக் மை போன், டோன்ட் டேக் மை போன். ஸோ என்னோட போன், மை போன் வருது. எடுக்க வேண்டாம், டோன்ட் டேக், டோன்ட் டேக் மை போன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல என்னோட புத்தகங்களை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லலாங்க. டோன்ட் டேக் மை புக்ஸ், டோன்ட் டேக் மை புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க பென்னோ உங்களோட பர்ஸோ எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்காத அப்படின்ற இடங்கள்ல நம்ம டோன்ட் டேக் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பொருளோ அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். என்னோட புக்ஸா இருக்கட்டும், என்னோட பெண்ணா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், நீங்க வந்து சொல்லலாம். ஸோ புத்தகங்கள் அப்படின்னு போது மை புக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க பென் அப்படின்னா டோன்ட் டேக் மை பென், டோன்ட் டேக் மை பர்ஸ், இந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னோட கார் சாவியை எடுக்காத, எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா டோன்ட் யூஸ் பண்ணி தான் சொல்ல போறோம். டோன்ட் டேக் மை கார் கீ, டோன்ட் டேக் மை கார் கீ. இதே என்னோட பைக் கீயை எடுக்காத அப்படின்னு சொல்லும் போது டோன்ட் டேக் மை பைக் கீ, இந்த மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கேள்வி கேட்கிற மாதிரியான விஷயங்கள்ல டேக் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில சென்டென்சஸ் கத்துக்கலாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு விஷயம் வந்து நடக்க போது இல்ல ஒண்ணு சமைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலாம்னா ஹவு லாங் இட் வில் டேக், ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், ஹவு லாங் இட் வில் டேக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ நாம டேக் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்டதுக்கு அதற்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ இதை வந்து இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா இட் வில் டேக் 1 hour, இட் வில் டேக் 1 hour அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் என்னால் அவரை கவனித்துக் கொள்ள முடியும். இதை நாம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஹிம், ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடத்துல நாம அவரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே நீங்க கூட அவளைன்னு கூட சொல்லலாம். என்னால அவளை கவனிச்சுக்க முடியும் அப்படின்னும் போது ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் உங்களால அவரை கவனிச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ டேக் கேர் ஆஃப் ஹிம், கேன் யூ டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னால அவரை கவனிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட அவரை உங்களால கவனிச்சுக்க முடியுமா நீங்க கேள்வியா கேட்க போறீங்கன்னா கேன் யூ டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்க வந்து என்னால கவனிச்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்கன்னா ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா, அவன் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா he took me to the hospital, he took me to the hospital அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து அவங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பாஸ்ட் அப்படின்றனால டேக்கோட பாஸ்ட் வந்து டுக்கு. ஸோ அதனால இங்க வந்து நம்ம டுக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் என்ன மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். ஸோ இது வந்து ஆல்ரெடி முடிஞ்சது பாஸ்ட்லனால இங்க வந்து டேக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டேக்கோட பாஸ்ட் டுக் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். அப்போ he took me to the hospital அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது நீங்க உங்களோட மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு பேஷண்டா இருக்காங்க இல்ல ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்குன்னா நீங்க உங்களோட டேப்லெட்ஸை நீங்க கரெக்டா எடுத்துக்கணும், உங்களோட மெடிசின்ஸை நீங்க கரெக்டா எடுத்துக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா யூ ஷுட் டேக் யுவர் மெடிசின்ஸ், யூ ஷுட் டேக் யுவர் மெடிசின்ஸ். நீங்க உங்களோட மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் டேக் யுவர் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து நான் உங்களோட பக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன், நான் உங்கள் பக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றத ஐ டேக் யுவர் சைடு, ஐ டேக் யுவர் சைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நீங்க இந்த டேக் அப்படின்றத வச்சு நம்ம எப்படி வந்து பேசலாம் அப்படின்றத இந்த சென்டென்ஸ் மூலமா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது போல ரெகுலரான நிறைய வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.